ஹாய் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் காலேஜில் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். யூடியூப்பை பார்த்துட்டு கஸ்டமர் ஒருத்தவங்க வர சொல்லி அவங்க வீட்டில் பழைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பழைய கட்டடத்துக்கு தான் வந்திருக்கோம். எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இது எந்த மாதிரி முறைகளில் நம்ம அணுக போகிறோம் அப்படிங்கிறத அன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிகப்படியான நீர் ஊற்று பிடிக்கிறன்னு சொல்லுவாங்க. தண்ணி நிறையா சுவரில் இறங்கியிருக்கிற மாதிரியான அந்த வேலைகள்லாம் பார்க்குறீங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ மேலே கரெக்டாக இல்லைன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரூஃபை பார்க்குறீங்க எந்த அளவுக்கு தண்ணி கொடுத்ததுனால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முழுமையாக இதெல்லாம் எடுத்துட்டு இதில் லெண்டல் வர இடத்துல லெண்டல் காங்கிரீட்டை போடாமல் கட்டடம் கட்டியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எடுத்துகிட்டு லிண்டல் போட்டுட்டு தான் மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொலை கட்டி பூசுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நீளம் கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் குறையாமல் இருக்குது. ஸோ இவ்வளவு லென்த்து வெளியில் இழுத்துருக்கக்கூடாது. இழுக்கும்போது அதுக்கு உண்டான அந்த பீம் ப்ரொவிஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல. மேபி 4 அடி இழுத்தாலும் இந்த முன் போர்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி வரைக்கும் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே கெட்டாமல் இருக்காங்க. மேபி இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு இதில் செங்கப்பில்லர் மாதிரி கொண்டு போய் மேலே விட்டோம் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் தவிர்க்கலாம், இந்த மாதிரி தவறுகள் ஏற்படாமல். படிக்கட்டுகள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 2 அடி தான் இருக்குது படியோட அகலம். இதில் எப்படி நாங்கள் மெட்டீரியலை ஏற்றி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பி வலைகள் வச்சு பூசியிருக்காங்க, அது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. வாட்டம் வந்து ரொம்ப மோசமாக கொடுத்துருக்காங்க. 1 2 3 இந்த ஏரியாவில் 3 இடங்களில் கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்துக்கு இத்தனை வாட்டம் வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஸோ அதுவும் இல்லாமல் குழாயோட சைஸை நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரொம்ப சின்ன சைஸ் குழாய், வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சாலும் ஒரு 1 இன்ச்சு தான் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன குழாய் இதில். ஸோ இந்த மாதிரியான வாட்டங்கள் தேவையில்லாத இடத்துல அதிகமாக கொடுக்கறது இந்த ஃபில்டிங்கை ரொம்பவான முறைக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஸோ கீழே கொடுத்த இந்த லேண்டிங்லேருந்து நம்ம கொடுத்த அந்த 4 அடி கீழே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே மேலேயும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ கம்பல்சரி இப்போ கீழே நம்ம சப்போர்ட் கொடுத்த பிறகு இதில் மேலே கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பிரச்சனைகள் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கீழே பார்த்தோம்னா அந்த ரூஃப் இறங்கின மாதிரி அது இந்த போர்ஷன் தான். இதை பார்க்கும்போதே தெரியும், மொத்த தண்ணியும் எங்கேயும் போகலை, ஃபுல்லாக செங்கலில் குடிச்சு தான் ரூஃப் போயிடுச்சு. இப்போது இது பூராமே ரொம்ப குடிச்சு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஓவராலாக அந்த சுவரப்புறம் எடுத்துகிட்டு இந்த ரூஃபை நம்ம டெமாலிஷன் மிஷினை கொண்டு வந்து உடச்சிட்டு திரும்ப அதை ரீஒர்க் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேஸ்ட்டுகள் உடைக்கிறத இந்த மாதிரி அவுட்டரில் போட்டு வச்சுக்கலாங்கிறது ஒரு சின்ன பிளான். படி மெட்டீரியல் ஏற்றுறதுக்கு உண்டான அந்த ப்ரொவிஷன் இருக்க இடம் வந்து இந்த மாதிரி குறுகலான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு லேபர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான லேபர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின் ஏரியாவில் நம்ம மெட்டீரியலை தட்டி வச்சு மேலே கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் ஒரு சவாலான விஷயமா இருக்கும். ஸோ பார்க்கலாம், சவால்கள் இந்த கட்டடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் சமாளித்து இதை எப்படி இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய திறமைகளே அடங்கியிருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச்.